இந்த மேடைய எனக்கு மிக நெருக்கமான மனசுக்கு பிடிச்ச மிக நெருக்கமான இயக்குநர்கள்லாம் நிறைஞ்சிருக்கிறீங்க. எத்த இசை வெளியீட்டு உள்ளவர்கள் இத்தனை இயக்குநர்கள் இப்படிப்பட்ட ஆட்கள் உட்கார்றது அறிவு. ஒருத்தர் ரெண்டு பேர் முக்கியமான ஆள் இருப்பாங்க, அப்புறம் ஒரு 2 3 பேர் இருப்பாங்க, இப்படி இருப்பாங்க. ஆனால் எனக்கு மனசுக்கு பிடிச்ச அத்தனை பேர் வரிசையா எடுத்துக்கல. ரொம்ப அடிக்கடி எனக்கு என்னுடைய பழக்கம் என்னன்னா, நான் அந்த போனை போட்டுக்கிட்டு ஹீரோக்கள்கிட்ட என்னை இயக்கிய டைரக்டர்கிட்ட கூட நம்பர் வாங்கிக்கிறது இல்லை, தொடர்புல இருக்க மாட்டேன். என்னை முதலாக கொண்டு போய் சினிமாவில் இழுத்து விட்டவர் ரவிபையா. என்ன மிளகாயின்னு ஒரு படத்துல எங்க ஊருக்காரரு, அவ அம்மா எங்க ஊரு, அம்மா பிறந்தது திருநாளி எங்க ஊரு. இப்போ வீராயி மக்கள் பேசின எல்லாரும் இந்த படம் வாழ்வியலை சொல்லுது, உறவு முறையை சொல்லுது, அந்த குடும்ப விஷயங்களை சொல்லுதுன்னு ஒவ்வொருத்தரும் பேச 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 ஒரு இயக்குனர் இந்த படத்தை இயக்குனர் என்ன பண்ணிருக்கணும், கேட்க அப்படி கம்பீரம் பண்றணும், அப்படி சந்தோஷமா நின்றுக்கணும் இல்லையா? இந்த நாகராஜ் மூஞ்சில இல்ல சந்தோஷம் இருந்துச்சு. யாரா பாத்தீங்களா? சிரிக்கவே இல்லைங்க, சிரிக்கவே இல்லை. ஒவ்வொருத்தரும் பேச பேச மரியா பேசுறதுல இருந்து பேரரசு பேசு வரிசையா, சங்கையா பேசுறதுல இருந்து கோவில் வரிசை பேசுறதெல்லாம் இப்படி அழுகிறாரு. கண்ணீர் தான் வரல, பொங்குது வரல. ஏன்னா அவரு அந்த புதுக்கோட்டைக்காரரு அந்த அறந்தாங்கி அந்த மக்களையும் மண்ணையும் எல்லாரும் சொல்லுவான். எழுத்தாளர்கள் சொல்லுவான், மண்ணையும் மக்களையும் அப்படியே பிசைஞ்சு நான் கொடுத்துருக்கிறேன், எழுதியிருக்கிறேன்னு சொல்லுவோம், எல்லாரும் சொல்லுவான். ஆனால் அதாவது இந்த புற விஷயங்களை எழுதி போடுற எழுத்தாளர் நிறைய இருக்கான். இந்த உள்ளுக்குள்ள இருக்கிற சின்ன சின்ன அந்த உணர்வுகள் இருக்கு பார்த்தீங்களா, ஆத்தாளுக்கும் பிள்ளைக்கும் உள்ளது, என்ன அண்ணனுக்கும் தங்கச்சிக்கு உள்ளது, அண்ணனுக்கும் தம்பிக்கு உள்ளது, இந்த உறவுகள் நுட்பமா பிடிச்சு கொண்டு போய் இந்த ஆள் படம் பண்ணிருக்காங்க. அதாவது இவர் எழுதி கொடுக்கிற வசனங்களெல்லாம் டயலாக் எல்லாம் பேசிட்டு நானு தீபாக்கா பாண்டியக்கா எல்லாரும் நாங்க பேசுறவங்க அழுவான். இவரு அந்த டயலாக் சிரிச்சுக்கிட்டே கொடுப்பாரு. இவர் சிரிச்சுக்கிட்டே கொடுக்குற அந்த டயலாக் எல்லாம் நாங்க பேசுற போதெல்லாம் நடிக்கிற போது அழுவோம். என்ன இப்படி உண்மையிலேயே இன்னொன்னு, தமிழ் இன்னைக்கு இருக்கிற தமிழ் சினிமாவில ஆளை பாருங்க, 2வது படம் பண்ணி அடையாளம் தெரியாம நிக்கிறாரு. என்ன இவர் ஒரு மிகப்பெரிய கதை சொல்லி இன்னொன்னு, இவரை மாதிரி வாழ்ந்த வாழ்க்கையை மொழிக்குள்ள கொண்டு வசங்களுக்குள்ள கொண்டு பாத்திரங்களை ஆக்கி காட்சியாக்குறதுல பெரிய வல்லவன். இந்த படத்துல நடிக்கிற போது வீராயி நாத்தாளுக்கு நான் தான் தலைப்பில்ல. இந்த படத்துல எனக்கு என்னுடைய சினிமா கேரியர்ல இது ஒரு முக்கியமான படமா அமையும். அப்படி எனக்கு சொல்ற போதெல்லாம் சாதாரணமா சொன்னாரு. போய் நான் அந்த படத்துல நடிச்சு முடிச்சுட்டு வெளியே வர இது ஒரு தமிழ் படமா நினைக்கலங்க. தமிழ் படத்துல நடிச்ச ஃபீலே எனக்கு இல்லை. ஏதோ ஒரு மலையாள படத்துல, ஒரு பெங்கால் படத்துல, ஒரு ஈரான் பிலிம்ல பண்ண மாதிரி ஒரு ஆர்ட் டைரக்ட் வேலை இல்லை. இந்த படத்துல செட்டுக்கு வேலை இல்லை, காஸ்டியூமுக்கு வேலை இல்லை. பெரும்பாலும் நாங்க எல்லாரும் ஓன் காஸ்டியூம் போட்டு நடிச்சிருக்கோம். ஆமா, அந்த வீடுகளும் திண்ணைகளும் கூரைகளும் உடஞ்ச ஏணி படிகளும் தெருக்களும் அப்படியே அந்த வெள்ளத்துல பூரா அந்த குலசேகர மக்கள் தங்கிட்ட தான் போயிருக்கிற அந்த ஏரியாவில வீரசிகாமணி அந்த ஏரியாவில இப்போ ஷூட் போனது. எந்த இடத்துலையும் ஒரு அழகான கட்டடத்தை, புது கட்டடத்தை, அவர் வீராய் மகன் பெரிய ஆளு, ஒரு பெரிய ஒரு சுமாரான வீட்டை காட்டும் நினைக்கிறவர். அந்த ஓட்ட வீடு, அந்த ஓட்ட திண்ண என்ன அப்படி நாங்க எங்களுக்கு யாருக்குமே நடிக்க தோணல. அதுலயும் தீபாக்காவும் பாண்டியக்காவும் பண்ணியிருக்காங்க பாருங்க. பாண்டிய காலம் பாத்தீங்கன்னா எனக்கு உங்க வயசு என்ன கேட்கக்கூடாதா? ரைட்டு. என்னைய விட அவங்க குறைஞ்சது 15 வயசு இளமையா இருப்பார் நினைக்கிறேன். கவிதா கூட சொன்னாங்க 70 வயதில் ஆரோக்கியமா எப்படி இருக்கு வேதாபத்திரி காலம். எனக்கு 72 வயசு, 73 வயசு எனக்கு. ஏன்னா என்னைய விட அவங்க 15 வயசு கம்மியா தான் இருப்பாங்க நினைக்கிறேன். எனக்கு ஆத்தாவை நடிக்கிறாங்க. பார்த்தா அந்த படத்துல
என்ன இந்த கிராமிய படங்கள், தமிழில் வர்ற கிராமிய படங்கள், குறிப்பா தென் மாவட்ட படங்கள், அது குறிப்பா அந்த தேனி உசிலம்பட்டிக்கு போயிச்சாங்க, நடிக்கிற பொம்பளையெல்லாம் ஒரு இழுப்பாக டயலாக்ல ஒரு எழுத்து பேசணும்னு ஒரு கண்டிஷன் வச்சிருக்காங்க. ஆனா இந்த படத்துல இந்த படம் வந்து ஒரு மதுரையவோ தூத்துக்குடியவோ உசிலம்பட்டியவோ புதுக்கோட்டையவோ வந்து ஒரு லேண்ட்மார்க் மார்க் பண்ணல. புதுப்படை நடிச்சிருக்கான். ஆனா தெக்கத்தி தமிழ் அது. ஏன்னா இந்த பாண்டியக்கா பேசுற டயலாக் எல்லாம் பாத்தீங்கன்னா அங்கிருங்க அப்படி உயிர்ல இருந்து வருங்க, உயிர்ல இருந்து. ஏப்பா மூத்தவனே, ஏண்டா வேணாம்டா, என்ன கேட்கிற போது நமக்கு உருகும். எனக்கு சொல்லவே வேண்டியது இல்லை. என்ன நான் இத்தனை வருஷமாக கேட்டதில்லை, 10 வருஷத்துக்கு 11 வருஷம் நடிச்சுக்கிட்டு இருக்கேன் சினிமாவில். இத்தனை படங்கள் இத்தனை படங்கள் நடிச்சிருக்கல, நான் கிளிசரின் போட்டு நடிச்சதே இல்லை. பார்த்த அந்த சீனுக்குள்ள போக அப்படி நினைச்சோன்னு அழுவேன், கண்ணீர் வந்துடும். என்ன நான் கிளிசரின் போட்டதே இல்லை. பாண்டியக்காவும் அது தீபாக்காவுக்கு எனக்கு ஒரு சீன் இருக்கு இந்த படத்துல. என்ன போட்டியான் நானாண்டியான்னு பாக்குறோன்னு பார்த்தேன் அன்னைக்கு. அந்த சீன்ல நல்லா இருந்துச்சு. என்ன வந்து வரும் அப்ப தட்டி விடுவேன். என்ன அப்படி ஒரு சீன் நானு சும்மா தீபாக்காவும் பாண்டியக்காவும் பேசி பெருமைப்பட்டுக்கிற விஷயம் இல்லது. நாகராஜ் என்ன அப்படி ஒரு அற்புதமான ஒரு கதைக்காரன், வசனகர்த்தா, வாழ்க்கையை தெரிஞ்சவன், வாழ்க்கையை வந்து எழுத்துல கொண்டாந்து காட்சிப்படுத்தி படமாக்கணும். அப்படி ஒரு பெரிய வாய்ப்பை நாகராஜ் பண்ணியிருக்காரு. இது உண்மையிலேயே இது வந்து இன்னொரு தமிழ்ல வந்த மாயாண்டி குடும்பத்தார் போல் ஒரு சில படங்களில் வீராயி மக்கள் உறுதியா இருக்கும். தமிழ்ல வந்த கிராமிய வாழ்க்கையை சொன்ன நல்ல படங்களில் நிச்சயமா வீராயி மக்கள் ஒரு படமா இருக்கும். அப்படி பங்கெடுத்துக்கிட்ட அத்தனை நடிகர் நடிகைகளுக்கும் எல்லாருக்கும் ஆர்டிஸ்டுகளுக்கு எல்லாம் வந்து அப்படி ஒரு வாய்ப்பை கொடுத்து, இன்னொன்னு அவர் ஒரு இயக்குனராக நடக்க மாட்டாரு. என்னமோ கூட பிறந்த தம்பி மாதிரி, என்ன பெரிய வசதிகளையும் யாருனாங்க. இன்னொன்னு நான் சொல்ல மறந்துட்டேன், எனக்கு தம்பியா மாரிமுத்து நடிச்சிருக்காரு. வீரசிகாமணிங்கிற ஊர்ல ஒரு ஹோட்டல்ல தங்கியிருக்காரு. 2 பேரும் ஒரே ஹோட்டல், ஏத்து ரூமு. ஒரு கார்ல தான் டெய்லி ஷூட் போவோம், ஒரு கார்ல நான் முன்னாடி இருப்பேன், பின்னாடி இருப்பேன். டெய்லி அதெல்லாம் போயிட்டு வருவோம். ஒண்ணும் பண்ணா இருக்கும். படத்துலையும் பார்த்தீங்கன்னா அண்ணன் தம்பி இருக்கும். அண்ணன் தம்பி என்ன எங்க ஆத்தா செத்து கொண்டு போய் புதைச்ச சுடுகாட்டில் போய் நான் அவரை விட்டுருக்க மாட்டேன் வீட்டுக்குள்ள, கேரகார வீட்டுக்குள்ள. எனக்கு தெரியாம பின்னாடி போய் இந்த புதைச்ச புதகுழியில வந்து அந்த புதமேட்டில் வந்து கம்மாயில விழுந்து மாரிமுத்து ஆடுவார். நானு உண்மையிலேயே மாரிமுத்து வந்து அவன் ஒரு நையாண்டி அப்படி அடிச்சுட்டு போறவர், அவரு அழுகுறாரு. நான் அப்படி பின்னாடி இருந்து சீன் படி வந்து ஒரு 10 அடி தூரத்துல இருந்து அப்படியே மாரிமுத்து பார்த்துக்கிட்டு இருக்கணும். தம்பி வந்து நம்ம வந்து அவனை சேர்க்கல, இருந்தாலும் தாய் பாசத்துல வந்து அழுகுறானேன்னு. இன்னொன்னு, நான் என் வீட்டுல மூத்தாள், நான் அண்ணன் தம்பி 4 பேர்ல நான் தான் மூத்தாள். எவ்வளவோ விஷயங்களை கடந்து வந்தாள். இல்ல அப்படி ஒரு கிராம வாழ்க்கையை தான் அதைத்தான் நான் எழுதிக்கிட்டே இருக்கேன். என்னுடைய கதைகள் எல்லாம் எத்தனை நாடு, எத்தனை தேசம், எத்தனை இராணுவத்துல இருந்து இந்தியா முழுக்க சுத்தினவன், உலக நாடுகள் முழுக்க போயிருக்கேன். ஒரு கதையை கூட பெருநாளி பெரியார் வந்து தாங்கல, பூரா அந்த மக்களை வச்சு அழுது. ஏன்னா அப்படி மாரிமுத்து அழுதுகிட்டு இருக்காரு. அப்படியே போய் தூக்குவேன். 2 பேரும் அழுவோம். இந்த மாரிமுத்து நானு நடிச்சுட்டு செப்டம்பர் 4ஆம் தேதி இல்ல செப்டம்பர் 5ஆம் தேதி நான் முடிச்சுட்டு காரைக்குடி ஷூட் போறேன். நேரம் அங்கே வீரசியாமல் இருந்து
மறுநாள் 5ஆம் தேதி 6ஆம் தேதி முடிச்சுட்டு மாரிமுத்து சென்னை வர்றாரு. நான் காரைக்குடியில் கொத்தமங்கலத்தில் ஒரு ட்ராலி ஷாட்டு அந்த பெரிய பங்களாவில் உட்காந்துருக்கேன். ட்ராலியை போட்டிருக்காங்க. ஒரு 10 இருக்கும். என் அசிஸ்டன்ட் விட ஐயா மாரிமுத்து இறந்தவனாரு. 2 பேரும் நாங்கள் ஒரு நடிச்சு சந்திச்சு ஒரு 8 மாசம் 10 மாசம் 1 வருஷம் ஆயிருந்தா பெருசா தெரிஞ்சிருக்காது எனக்கு. நேத்து முந்தா நாள் ஒண்ணு மண்ணா இருந்துட்டு இப்போ ஒன்னா புரோட்டா கடையில வைத்துன்னு ஒன்னா டீ குடிச்சிட்டு ஒன்னா கொட்டை மொச்சப்பயத்தை வைத்துன்னு விட்டு என்ன இங்கேயும் ஒண்ணு மண்ணா அண்ணன் தம்பின்னு அழுது தவிச்சு நடிச்சுட்டு போய் 2வது நாள் 8ஆம் தேதி இறந்தவனாரு. காட்டான் ஆக்சிடென்ட். எனக்கு உயிரே போயிடுச்சு. எனக்கு டயலாக் வருதில்லை. ஷார்ட்ரி ஆக்ஷன் டயலாக் வரல. அப்படி என்னுடைய அருமை நண்பர் அவருடைய சாவு தமிழகத்தையே உலுக்கியது. அந்த சாவு என்ன ரொம்ப உலுக்கிடுச்சு. அவரு மாரிமுத்தோட இன்னொன்னு மாரிமுத்து நடிச்ச கடைசி திரைப்படம் தான். முடிச்சுட்டு வந்தாரு, டப்பிங் பண்ணாரு, எதிர்நீச்சல் டப்பிங் பண்ணாரு, இறந்துட்டாரு. என்ன அவர் ஒரு அற்புதமான நடிகன். அவருடைய பங்களிப்பு எல்லாம். இன்னொன்னு எப்படித்தான் இந்த நாகராஜ் எப்படித்தான் திட்டம் போட்டாருன்னு தெரியல. கரெக்டா அந்த கேரக்டருக்கு ஏத்த ஆர்டிஸ்ட் பிடிச்சு போட்டார். அப்படி பிடிச்சு போட்டுருக்காரு எல்லா பேரும். செந்தி இருக்காங்களா? போயிட்டாங்களா? செந்தி எல்லாம் தீயா இங்க போயிட்டாங்களா? அப்படியா? மாரிமுத்தோட ஒய்ஃபா செந்தி நடிப்பாங்க பாருங்க. அந்த குடும்பத்தை கலைச்சு விடுற பொம்பளை. ஆமா, பார்த்தா உண்மையிலேயே எனக்கெல்லாம் அவ்வளவு உண்மை சினிமா கோவம் வராது, உண்மையான கோவம் வருது. அப்படி பேசுறது என்ன. அப்படி எல்லாரும் வாழ்ந்திருக்காங்க. நானும் அதுல இருக்கிற முக்கியமான கதாபாத்திரமா. அப்புறம் ப்ரொடியூசரு இந்த படத்தின் ஹீரோ சுரேஷ் நந்தா கோயம்புத்தூர்காரு. அவர் மூஞ்சியை பாருங்க, கோயம்புத்தூர்கார் மாதிரி இருக்காரு, எங்க ராமநாதக்காரர் மாதிரி இருக்காரு. அப்படியே எங்க முதுகுளத்தூர் கம்பளிக்காரர் மாதிரி இருக்காரு மூஞ்சி. நம்ம நாட்டு மூஞ்சி, நம்ம ஊருக்கு ஏற்ற அந்த ஃபேஸ். என்ன அவர் இந்த ட்ரெய்லர்ல பார்த்துருப்பேன், காதலிச்சுக்கிட்டு தர்றாருல ஒரு சாங்ல. இந்த காதல் தான் நாங்கெல்லாம் காதலிச்சோம். கிராமத்து காதல் அதானே. அந்த இதுல பாருங்க நீங்க, இப்படி 2 பேரும் அந்த ஹீரோ அந்த பொண்ணு இல்லையா, என்ன 2 பேரும் எப்படி போய்கிட்டே இருக்காங்க, நடந்துகிட்டே இருக்க எப்படி இருக்காங்க. எந்த இடத்துலையும் தொடல. ஒரு இடத்துல அப்படி தொடுவா பாருங்க. சல்லுன்னு நாக பாம்பு சல்லுன்னு திரும்பும். அதுவரை சிரிச்சுக்கிட்டே கூடமாட அலைஞ்சுக்கிட்டே தெரியுது, காதலிச்சுக்கிட்டே தெரியுது. இப்படி தொட்ட ஒண்ணு அப்படி பாம்பு மாதிரி சீரும். அதுதான் கிராமத்துக்காக. ஏன்னா இத எப்படி நாகராஜ் வச்சிருக்காரு பத்தியா, இத எப்படி பண்ணிருக்காரு பத்தியா சுரேஷ். அவருக்கு மிகப்பெரிய எதிர்காலம் இருக்கு. எல்லாவற்றுக்கும் மேலாக உங்ககிட்ட தான் இருக்கு இப்படிப்பட்ட படங்களை. என்ன இது மாதிரி ஆர்டிஸ்டுகளை, இயக்குனரை என்ன நீங்க தான் கொண்டு போய் மக்கள் மத்தியில் கொண்டு போய் பெரிய வெற்றியை பெற்றுத்தரணும். இந்த விழாவுக்கு நான் ஆக்சுவலா மறந்துட்டேன், மதுரையில் இருந்தேன். தேதி வேற ஒரு என் பேத்தி கல்யாண வேலையில் போய்கிட்டு இருக்கு. அதுக்காக அலைஞ்சிக்கிட்டே தெரிஞ்சவன் 18 17 19 20 ஞாபகம் இல்லை எனக்கு. காலையில தான் போன் ஒரு ஐயா அப்படின்னு. அப்புறம் நம்ம 4 மணி பிள்ளைகிட்ட பிடிச்சி ஓடியாந்தேன் நான். ஏன்னா மிகப்பெரிய சந்தோஷம். இந்த படம், இந்த சந்தோஷம் இந்த படம் பெற வெற்றியில இருக்கணும். அதற்கு உங்க ஒத்துழைப்பு எல்லாம் வேணும். உங்களுடைய வாழ்த்துக்களும் அன்பும் வேணும். எல்லோருக்கும் நன்றி, வணக்கம்.